ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை ஐஐடிக்கு போயிருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நாங்க சஞ்சுவ வந்து ஐஐடியில விட்டுட்டு, நாங்க சண்டே அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கேப் வச்சு ஜூகுன்னு ஒரு இடம், அங்க இஸ்கான் டெம்பிள் இருந்தது. அங்க போனோம். அங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வழி தெரியல. அங்க ஒரு சின்ன பொண்ணு வாரம் வாரம் அங்க போயிட்டு பகவத்கீதா கிளாஸ் போவாளாம். அந்த பொண்ணு கூட தான் நாங்க ஷேர் பண்ணி நாங்க இதுல கேப்ல போனோம். அந்த பொண்ணு ஆட்டோல போவாளாம். நான் எங்க கூட கேப்ல கூட்டிட்டு போனோம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்கள விட்டுட்டு அவ சாமி பார்த்துட்டு வாரம் வாரம் பகவத்கீதா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாளாம். நாங்க உள்ள நுழைஞ்சோம். உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு திருப்பதியில எப்படி பேக் வந்து செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்களோ, அதே மாரி தான் பேக் செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன ஹேண்ட் பேக் ஒண்ணு கையிலேயே கொண்டு போயிட்டேன். அதையும் நீங்க போய் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சோம். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, செப்பலுக்கு தனியா ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தானா. அழகா அவங்க கையிலேயே எடுத்து கவுண்டர்ல வச்சுட்டு, நமக்கு ஒரு டோக்கன் தராங்க. அது அப்புறமா வாங்கிட்டு திரும்பவும் போயிட்டு வந்தோனே, நமக்கு அந்த டோக்கன் குடுத்தோம்னா செப்பல் குடுத்துடுறாங்க. எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அரண்மனை மாரி தான் இருக்கு. இது கோவில்னே நான் நெனைக்கவே இல்ல. கோவில் மாரி ஒரு ஃபீல் வரவே இல்ல. அத பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை மாரி தான் இருந்தது. அங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா அவங்க வந்து ஸ்டால் நெறைய போட்டிருந்தாங்க. நமக்கு விருப்பப்பட்டோம்னா எல்லாத்துக்கும் டொனேஷன் பண்ணலாம். அங்க டொனேஷன் பாக்ஸும் வச்சிருந்தாங்க. இதுதான் செப்பல் கவுண்டரு. நாங்களும் 2 செட்டு செப்பல் அங்க குடுத்துட்டு, நானும் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் போனோம். போயிட்டு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க வந்து எப்ப சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியல. நாங்க இங்க வச்சுட்டு உள்ள போலான்னு நெனைக்கிறப்ப, அங்க பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நாங்க வேற 2 பேக் வச்சிருந்தோம். வச்சுட்டு இங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே இந்த கவுண்டர் அவங்களுடைய ஸ்டால்ல எல்லாமே இந்த வந்து டொனேஷன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எங்களால முடிஞ்ச தொகைய போட்டுட்டு, அங்க வந்து என்ன சாம்பார் சாதம்ன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லலாம் சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா, அரிசி தான் வச்சிருப்போம். போட்டு அவங்க வச்சுட்டு வா, நொய்யி போயிட்டு வா, மாதிரி நீ போய் இருக்கு. வாங்கிட்டு வா போ. நொய்ய வந்து அதே பைத்தம் பருப்பு சாம்பார் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா சுட சுட சாப்பிட நல்லாவே இருந்தது. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நாங்க சாமி பார்க்கவே போனோம். ஏன்னா, எப்படி போய் சாமி பார்க்கறதுன்னு ரூல்ஸே எங்களுக்கு தெரியல உள்ள நுழைஞ்ச உடனே. சரி, நமக்கு புடிச்ச போன போக்குல நாங்க போனோம். ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அது முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கா, அங்க உள்ள போயிருக்கணுமா எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நாங்க எங்கேயாவது பேக் வச்சுட்டு கவுண்டர்ல போலான்னு பார்த்தோம். அவங்க பேக் வைக்கிறதுக்கு கவுண்டர்லாம் கிடையாது. நீங்க கையிலேயே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த உள்ள என்ட்ரன்ஸ் போற இடத்துல போனோம். பாருங்க, இந்த இதுதான். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து போ அப்படி சாப்பிட்டோம். போ. வெறும் நொய் மாதிரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அத சாம்பார் சாதம்ன்னு சொல்றாங்க. நொய்யிலேயே இருக்கு. ஆனா, அது கொஞ்சம் சூடா சாப்பிடறதுனால டேஸ்ட் இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டுல பூ, பழம், தேங்காய், பகவத்கீதா புக்கு வந்து ஹிந்தில வச்சு இத கொண்டு சொல்றாங்க. இத போயிட்டு அங்க உள்ள ப்ரே பண்றப்போ, அந்த பகவத்கீதா படிக்கணுமா, உள்ள கிளாஸும் எடுக்குறாங்களாம். எல்லாமே ஹிந்தில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு எதுவும் புரியல. நாங்க நேரா உள்ள சாமி பார்க்க போயிட்டோம். இப்ப நடுப்புற சாமி இருக்கு. ஆனா, அத சுத்தி போற வழி ஃபுல்லா சிலைகள் நெறைய வச்சிருக்காங்க. அது வந்து இந்த கிருஷ்ணரோட ஒரு புராண கதைகள் எல்லாமே அவங்க சொல்றாங்க. இது ஒரு பெரிய அரண்மனை மாரி தான் இருந்தது. கோவில்ல அந்த ஃபீலே வரல நமக்கு. இது வந்து இது கோயிலுக்கு உள்ள மூலஸ்தானத்துக்கு அதுக்கு அடுத்து உள்ள இடம். எல்லாரும் உட்காந்து சாமி படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் தியானம் பண்றதுக்கான இடம் இது. உள்ள வந்து தான் உள்ள வந்து தான் அங்க பூஜை நடக்குது. போற வழி இந்த பக்கம்ந்து அந்த பக்கம் சுத்தி வர வழி ஃபுல்லா இந்த மாதிரி சிலைகள் வச்சு அத கண்ணாடி போட்டிருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கிருஷ்ணரோட புராணம் ஃபுல்லாவே ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா மோஸ்ட்டா ஹிந்தில தான் பண்றாங்க எல்லாருமே. நம்ம வந்து கோவில் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் சுத்தி வர வரைக்கும் இந்த மாதிரி சிலைகள் நெறைய வச்சிருக்காங்க. கண்ணாடிக்குள்ள தான் வச்சிருக்காங்க. புராண கதைகள் தான் ஃபுல்லாவே. அவங்க நம்ம கேட்டோம்னா அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க இத பார்த்துட்டு அப்படியே வந்து சாமி பார்க்க போயிட்டோம். கோவில்ல எப்பவுமே கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்குமா. நாங்க போற நேரம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருந்தது.
பாருங்க இதெல்லாம் புராண கதைகள் தான். இத வந்து அவங்க வந்து அழகா சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஹிந்தில சொல்றாங்க. நாங்க வந்து கொஞ்ச நேரம் நின்னு பார்த்து நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு நாங்க சாமி பார்க்க போயிட்டோம். நல்ல ஒரு இந்த கோவில்ல வந்தா மன நிம்மதியா நல்லா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே அப்படியே உட்கார்ந்து ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா அத சொல்லிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத சொல்ல சொல்ல மனசுல வந்து நல்ல நிம்மதி கிடைக்கும் போல இருக்கு. நாங்களும் நல்லா சாமியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து நானும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து சாமிய கும்பிட்டுட்டு பொறுமையா வந்தோம். திருப்பதியில எப்படி எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இங்க வந்து லேடீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. ஆனா வீடியோஸ்லாம் எடுக்குறாங்க. ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா எடுக்க டைம் இல்ல. அவங்க தொரத்தி தொரத்தி விடுறதுனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். ஆனா இதுதான் மூலஸ்தானமே. இந்த சாமி மட்டும் தான் அங்க வச்சுட்டு சாமி எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நாங்க இது 2 சாமி தான் மெயின் அங்க. பார்த்துட்டு அப்படியே சுத்தி வர வழியில பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்துட்டு ஒரு இடம் உட்காந்தாச்சு. இங்க தான் உட்காந்து எல்லாமே அந்த பூஜைய பார்த்துட்டு இருக்காங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு, இந்த இடத்த பார்த்தா ஒரே அரண்மனை ஃபீல் தாங்க வருது. அவ்ளோ சூப்பரா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில இருக்கிற கோவிலுக்கும், இந்த கோவிலுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிற கோவில் கூட நான் போயிருக்கேன். நம்ம திருவான்மியூர்ல பக்கத்திலேயே வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில் இருக்கு. பீச் ஓரமா இருக்கு. நாங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்பலாம் அந்த கோவிலுக்கு போவோம். அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதுக்கப்புறமா ஈசிஆர்ல இருக்கிற ஒரு இஸ்கான் டெம்பிளுக்கும் போயிருக்கோம். இது கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கு. அ அ ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய அரண்மனையில வந்து இந்த சாமி இருக்கிற மாரி இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம். நாங்க மும்பைக்கு போயிட்டு கோவிலுக்குன்னு போனது இந்த ஒரு கோவில் தாங்க. மிச்சம் இருக்கிற கோவில்லாம் நாங்க வந்து அ ஐஐடிக்கு போற வழியில இருக்கிற ஒரு சின்ன சின்ன நம்ம ஊர்ல விநாயகர் கோவில் மாரி இருக்கும் பாருங்க. அந்த மாரி கோவிலுங்களுக்கு தான் நாங்க போயிட்டு பார்த்தோம். நம்ப சுத்தி பார்க்கறதுக்குன்னு போன ஒரே ஒரு இடம் இந்த ஒரு இடம் மட்டும் தான். போனா அங்க நெறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிருஷ்ணர் எல்லாமே கிருஷ்ணர பத்தி மட்டும் தான். நெறைய சிலைகள் வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகழகா இருக்கு. எல்லாமே அதுல பிரைஸும் போட்டிருந்தாங்க. கிருஷ்ணர் சிலை ரொம்பவே அழகா அந்த முகம்லாம் அவ்ளோ கலையா பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படியே வீடியோ எடுக்கணும் போலவே தோணுது. அவ்ளோ சூப்பரா வச்சிருக்காங்க கிருஷ்ணர் சிலைகள். அங்க வந்து நெறைய சேலும் ஆகுது. டக்கு டக்குன்னு வந்து எல்லாம் வாங்குறாங்க. திரும்ப திரும்ப வந்து ரீப்ளேஸா வேற வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பொம்மை வாங்கிட்டாங்கன்னா, அடுத்தது அந்த இடத்துல வந்து அத ஃபில் பண்ணிர்றாங்க. நாங்க இத பார்த்து முடிச்சுட்டு, சரி வெளியில வந்தோம்னா, இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோவில் இருந்தது. இஸ்கான் டெம்பிள்க்கு ஆப்போசிட்ல. அடுத்தது அந்த கோவில வந்து நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன். நான் ஏதாவது வீடியோ டிஃபரெண்ட்டா போடணும்னு சொல்லிட்டு, என்னால முடிஞ்ச எஃபெக்ட்ட போட்டு நான் காமிக்கிறேன். யாராவது இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம லைக் பண்ண பண்ண தான் இந்த வீடியோ வந்து மத்தவங்களுக்கு போகும். கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தான் நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோவில் போனோம். அது தனி வீடியோவா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோவில் வந்து ஜூகோல பார்த்தோம். இஸ்கான் டெம்பிள். அந்த கோவில் வந்து மந்திரம் ஏதோ போட்டிருக்காங்க. அத நான் அப்புறம் படிச்சு சொல்றேன். வீடியோ எடுத்திருக்கேன். அது ஒரு அம்மன் கோவில் மாரி இருக்கு. ஆனா டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. நம்ம ஊர் கோவிலுக்கும் அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சரி இந்த கோவிலெல்லாம் பார்த்துட்டு, இந்த 2 கோவில் வந்து ஜூகுல பார்த்தோம். மிச்சம் ஒரு 5 கோயில் தான் போனோம். மிச்சம் 3 கோவில் வந்து ஐஐடி பக்கமே நம்ம ரூம் போட்டிருக்கிற இடத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு குட்டி குட்டி கோவில் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதுல விநாயகர் கோயில் போட்டாச்சு. ஒரு அ ஒரு சாய்பாபா இருக்கிற அம்மன் கோவில் போட்டாச்சு. இன்னும் இருக்கிற கோவில்கள்லாம் அடுத்தடுத்து நான் போடுறேன். எல்லா இடத்துலயும் சிலைகள் வச்சு நல்லா சூப்பர் சூப்பரா அங்க நின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. சரி எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினாலும் பரவால்ல. லைக் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோலாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு.
எல்லாமே இந்த உள்ள வந்தவொடனே கிருஷ்ணருக்காக சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கு. அந்த மனசு ஃபுல்லா ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா அந்த மெயின்ல வந்து அப்படியே நின்னுடும் போல அங்க இருக்கிறது. ஆனா இந்த சிலைகள ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருக்காங்க. இதோட என்ன டீட்டெயிலோ இந்த புராண கதைகள வந்து அவ்ளோ அழகா சொல்றாங்க. அந்த கூட வந்த பொண்ணு வந்து, "நீங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, நீங்க ஏன் இங்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் கூடயே பகவத்கீதா கிளாஸ்க்கு வாங்க. நம்ம வந்து அத கூடயே வாங்கன்னு" சொல்லி கூப்ட்டா. எங்களுக்கு வந்து நாங்க கொஞ்சம் சீக்கிரமா இந்த சாமி பார்த்துட்டு, ஐஐடி உள்ளயே போயிட்டோம்னா, சஞ்சுக்கு எப்ப முடியுதோ நம்ம கேட்வே ஆஃப் இண்டியா போலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா சஞ்சுக்கு வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால, நாங்க எங்கேயுமே போல. நேரா கெளம்பி வந்துட்டோம் நாங்க. எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த ஸ்டால்ல எல்லாமே கிருஷ்ணர பத்தி தான் புக்குங்க, சிலைகள் அவ்ளோ அழகா இருந்தது. இதுல வந்து வீடியோ கொஞ்சம் சின்னதா இருந்தது. அதுக்கப்புறமா நான் இத வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, நான் வேற வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இது பாருங்க எவ்ளோ மனசுக்கு வந்து அவ்ளோ நிம்மதியா இருந்தது அந்த கோவிலுக்கு போனது. அவ்வளோதான் நான் இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.